அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு இப்ராஹிம் நபி கட்டமைத்த இனிய குடும்பம். ஜூன் 2024 முதல் மார்ச் 2025 வரை அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற தலைப்பில் பிரச்சாரம் நடைபெற உள்ளது. பிரச்சாரம் செய்யும் செயல்திட்டத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அறிவித்துள்ளது. இந்த மாதத்தின் ஜூலை தலைப்பாக இப்ராஹிம் நபி கட்டமைத்த இனிய குடும்பம். இன்ஷா அல்லாஹ். குடும்பம் ஓர் அமானிதம். தாய் தந்தையுடன் பிறந்தோர், மனைவி, குழந்தைகள் என உறவுகளால் பிணைக்கப்பட்டவனே மனிதன். தனிமரம் தோப்பாகாது என்பது போல ஒரு மனிதன் எந்த குடும்பமும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு மனிதனுக்கான மகிழ்ச்சியும் மன அமைதியும் அவன் வாழ்வதும் இயல்வதும் அவனுடைய குடும்பத்தை பொறுத்தே அமைகிறது. இன்றைய சூழலில் குடும்பமே மனிதனின் கவலைக்கான முதல் காரணமாகவும் அமைந்துள்ளது. பொறுப்பில்லா கணவன், பொல்லாத மனைவி மற்றும் பண்பற்ற மகள், பார்த்துற்று மகன் என்று குடும்ப உறுப்பினர்களில் ஒருவர் மற்றவர் நிலை குறித்து வருந்துகிற நிலையே இன்று பல குடும்பங்களில் காணப்படுகிறது. இதற்கு காரணம் மார்க்க அடிப்படையில் குடும்பங்கள் கட்டமைக்கப்படாததும் மார்க்க அறிவுரைகளை விட்டும் வழிமுறைகளை விட்டும் தூரமாக இருப்பதுமே ஆகும். தன் குடும்பத்தை மார்க்க அடிப்படையில் கட்டமைத்து அதன் உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் நரகை விட்டு பாதுகாக்கும் கடமையை ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்கள் மீதும் கடமை. யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா. இறை நம்பிக்கை கொண்டவரே, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நீங்கள் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல் குர்ஆன் 66 அத்தியாயம் 6வது வசனம். ஒரு ஆண் தன் மனைவி மக்களின் பொறுப்பாளன் ஆவான். ஒரு பெண் கணவனின் வீட்டுக்கும் அவனுடைய குழந்தைகளுக்கும் பொறுப்பாளி ஆவாள் என்று இப்னு உமர் அலி நூல் புகாரி 5200. இப்ராஹிம் நபி முன்மாதிரி குடும்பம். ஆதமையும் நூஹையும் இப்ராஹிமின் குடும்பத்தாரையும் இம்ரானின் குடும்பத்தாரையும் அகிலத்தாரை விட அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். அல் குர்ஆன் 3வது அத்தியாயம் 33வது வசனம். இப்ராஹிம் நபி அவர்கள் மட்டும் தான் இறை நெருக்கத்தை தன் வாழ்வில் அமைத்துக் கொள்ளவில்லை, தன் குடும்பத்தினரையும் உருவாக்கினார்கள் என்பதற்கு அவருடைய வரலாற்று சான்றாகும். தன் குடும்பத்தை நரகை விட்டு பாதுகாக்கும் கடமையை இப்ராஹிம் நபியின் முன்மாதிரியே இன்று நமக்கு தேவை. பல தருணங்களில் மீண்டும் மீண்டும் நாம் ஓதும் ஸலவாத்தில் இப்ராஹிம் நபியின் குடும்பத்தை பற்றிய வசனங்கள் உற்று கவனிக்கப்பட ஒன்றாகும். இறைவா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் நீ அருள் புரிந்தது போல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்களின் மீதும் நீ அருள் புரியவாக. நிச்சயமாக நீ புகழுக்கும் கண்ணியத்திற்கும் உரியவனாக நீ இருக்கிறாய். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் நீ வீழ்த்தி செய்தது போல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்களின் மீதும் நீ வீழ்த்தி செய்வாயாக. நிச்சயமாக நீ புகழுக்கும் கண்ணியத்திற்கும் உரியவனாக நீ இருக்கிறாய். சாரா அலை அவர்களின் மார்க்கப்பற்று. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மனைவி சாரா அலை ஆவார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏற்க தவிக்க எடுத்துரைத்த போது ஊரே அவரை பகைத்தது, விரட்டியது. அந்நேரத்திலும் அவருக்கு பக்கபலமாக இருந்தார் சாரா அலை. மார்க்கத்திற்காக அனைத்து உடைமைகளையும் விட்டு இப்ராஹிம் நபியுடன் நாடு தெரிந்து ஹிஜ்ரத் செய்தவர்கள் தான் சாரா அலை. அவர்கள் செல்லும் வழியில் ஒரு கொடுங்கோல் மன்னன் அவர்களை அடைய முயற்சித்த போது தன் கற்றை காத்து கொண்டார்கள். அப்போது சாரா அலை அவர்கள் எழுந்து ஒளி செய்து தொழுதுவிட்டு, இறைவா, உன்னையும் உன் தூதரையும் நம்பியிருந்தால் எனது பெண்மையை என் கணவனை தவிர மற்றவர்களிடம் இருந்து காப்பாற்றியிருந்தால் இந்த இறை மறுப்பானை ஆட்கொள்ளி விடாதே என்று பிரார்த்தார். உடனே அவன் கீழே விழுந்து வலிப்பு நோயால் கால்களை உதைத்து கொண்டான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கற்பொழுக்கம் உள்ளவராகவும் அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டவராகவும் எந்த இலையிலும் மார்க்கத்தை இழக்காதவராகவும் இஸ்லாத்தில் ஈடுபாடு கொண்டவராகவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு தன் மனைவியை உருவாக்கியுள்ளார்கள் என்பதற்கு இதுவே சான்று. ஹாஜா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கட்டுப்பாடு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மற்றொரு மனைவி ஹாஜா அலைஹிஸ்ஸலாம் ஆவார்கள். இவர்களின் மூலம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவன் தந்தான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பால்குடி மரவா பச்சிலம் பிள்ளையாக இருந்தபோது தாயையும் சேயையும் அணைத்துக் கொண்டு மனிதர்களும் மற்ற பொருட்களும் இல்லாத ஒரு பாலை பெருமையில் விட்டுச் சென்றார்கள். விட்டுச் செல்லும் கணவனிடம் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட ஒரே கேள்வி, அல்லாஹ் தான் இதை தமக்கு கட்டளையிட்டானா?
அதற்கு ஆம் என்றதும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்தொடரவில்லை. அல்லாஹ்வின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு அங்கேயே இருந்து விட்டார்கள். இந்த சூழ்நிலையில் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பசியால் வாடுகிறார். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ தண்ணீரை தேடி ஓடுகிறார். இத்தகைய தருணத்தில் ஒரு பாலை பெருவெளியில் உற்றார் உறவினரின்றி தன்னந்தனியாக இறைவனை மட்டுமே நம்பி இருந்தார் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இவர்களுக்காகவே அல்லாஹ் ஜம்ஜம் என்ற ஒரு அற்புத நீரூற்றை உருவாக்கினார். இன்றளவும் உலக முஸ்லிம்கள் அதை அறிந்து வருகின்றனர். ஆதாரம் புகாரி 3364. கட்டுப்படு என்று சொன்னால் உடனடியாக கட்டுப்படும் தன்மையுடன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மார்க்கப்பற்றை தன் குடும்பத்திற்கும் கற்றுக் கொடுத்துள்ளார்கள் என்பதை இதை வைத்து நாம் அறிந்து கொள்ளலாம். பிள்ளைகளின் பக்குவம். குழந்தையே இல்லாத இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பல ஆண்டுகள் கழித்து கிடைத்த பிள்ளை செல்வங்களே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். பாலை பெருவெளியில் பச்சிளம் பிள்ளையாக விட்டு சென்ற தந்தையை பல ஆண்டுகள்